2018ஆம் ஆண்டு கனவளவு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் நீங்க பாக்குறது. 1 மீட்டர் உயரமுள்ள ஒரு கனவரு கண்ணாடி பாத்திரத்தின் அடி சதுரமாகும். அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 25 சென்டிமீட்டர் ஆகும். பாத்திரத்தில் செப்பமாக அரைவாசி உயரத்திற்கு நீர் உள்ளது. ரைட். அப்ப கனவளவு தொடர்பான கேள்விகள் வந்துட்டு பெரும்பாலும் பிள்ளைகள் செய்தல். ஆனா மிக வேகமாக விட எழுதக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லிச்சுன்னா இந்த கனவளவு தொடர்பான கேள்வி. எங்களுக்கு திண்மங்களின் கனவளவுக்குரிய சூத்திரங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல என்ன செஞ்சிருப்பான்னா தந்திருப்பான். ரைட். இப்போ எது சம்பந்தமான கேள்வி வருவதோ அதோட சமன்பாடுங்களுக்கு சூத்திரம் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. இப்ப இங்க வந்துட்டு கனவுரு வடிவம் என்ன கனவுரு வடிவத்தின் கனவளவுங்களுக்கு தெரியும். ஒரு கனவருவின் கனவளவு வந்துட்டு கிரேட் 10ல இருக்கு இந்த விஷயம் வந்து என்ன கனவரு. இப்ப நாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு என்ன வளமையாக இப்ப நாங்க பார்த்திருப்போம். அது ஒரு ஒரு கேக் பொட்டி என்ன ஒரு கேக் பொட்டியை பார்த்தோம்னா ரைட் கனவுரு வடிவத்துலதான் இருக்கும். அது அதுலயும் ஸ்பெஷலா வந்துட்டு சதுர அடின்னு சொல்லிச்சோன்னா நாங்க என்ன அந்த ரோலோ கேக்கெல்லாம் இருந்தாங்க. அதுகள் அந்த அந்த கேக் பொட்டியை நாம ஞாபகத்துக்கு எடுத்தாலே இந்த கேள்வியை நாங்க இலகுவா வந்துட்டு செய்துட்டு போகலாம். இப்ப இதுல என்ன சொல்றான் அவன் கனவுரு வடிவமா யோசிச்சு போட்டு இதுல பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இதை நாங்க 3Dல எடுக்காம சாதாரண இதுல வந்து கொஞ்சம் இதுல கஷ்டமா இருக்கு. ரைட். ரைட். இதுல சதுர அடின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நாங்க அதுல இவரை வந்துட்டு என்ன சதுர அடின்னு யோசிச்சுட்டால் இது 25 சென்டிமீட்டர். ரைட். செப்பமாக அரைவாசிக்கு என்ன இருக்கு தண்ணீர் தண்ணீர் ரைட். 1 மீட்டர் உயரம். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் என்ன. இப்ப எங்களுக்கு அரைவாசிக்குன்னு சொல்லிச்சேன்னா அதை நாங்க சென்டிமீட்டர்ல எழுத போகக்குள்ள 50 சென்டிமீட்டர் செய்யலாம் எழுதலாம். முதலாவது கேள்வி நீரின் கனவளவை காணும். நீரின் கனவளவு பாத்திரத்தின் கனவளவுக்கு எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. அப்ப நாங்க இதை படிச்சிருப்போம் எப்படின்னு சொல்லி இப்ப நீங்க இந்த தண்ணி அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி யோசிங்க. ரைட். அப்ப அது ஐஸ் கட்டி அப்படியே தூக்கி எடுத்தோம்னு சொல்லிச்சேன்னா பாத்திரத்துல ஷேப்ல தான் என்ன செய்ய போகுது அந்த நீர் வந்து இப்ப இருக்க போகுது. அப்ப கனவுருவின் கனவளவு காண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்னென்ன படிச்சிருக்கோம். ஒரு கனவுருவின் கனவளவு காண்றதுன்னு சொன்னால் என்ன நீளம் தர அகலம் தர உயரம். இப்ப இங்க நீளமும் அகலமும் சதுர அடி. சதுர அடின்னு சொல்லிச்சேன்னா என்ன ரெண்டுமே ஒரே அளவுலதான் இருக்க போகுது. 25 சென்டிமீட்டர் தர 25 சென்டிமீட்டர். தண்ணியின் உயரம் என்ன இருக்க போகுது 50 சென்டிமீட்டரா இருக்கு. தர 50 சென்டிமீட்டர். இதை நாம சுருக்கணமா இருந்தால் எவிடன்ஸ் வரும். சுருக்கி ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னா என்ன வரப்போகுது சுருக்குங்க பாப்போம். 31,250 31,250 சென்டிமீட்டர் கனம். அப்ப இதான் எங்கட முதலாவது கேள்விக்குரிய முழுமையான விடையா என்ன செய்ய போகுது இருக்க போகுது. இதுக்கு எங்களுக்கு சாதாரண 2 மார்க்ஸ் என்ன செய்ய போகுது கிடைக்கும். அப்ப இதுல நீங்க என்ன இதுல உங்களுக்கு சுருக்கல் பிழையாக வந்தாலும் ரைட்
இதை நீங்க எழுதுற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், இந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் என்ன செய்யப்படும், கிடைக்க போகும். ரைட், அப்ப இது பெரிய ஒரு விஷயம் இல்லை உண்மைக்கும். இது தரம் 9 சம்பந்தமான ஒரு கேள்வி. இந்த முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன, அடியின் ஆரை அறியப்படாத உயரம் 10 சென்டிமீட்டர் வீதமுள்ள சில சர்வசம செவ்வட்ட திண்ம உருளைகள். திண்ம உருளை என்ன, திண்ம உருளைன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். உருளைங்கிறது என்ன, சாதாரணமா என்ன டின் ஃபிஷ் அந்த ஷேப்ல இருக்க போகுது, என்ன இப்படி இருக்க போகுது. அப்படியான ஒரு திண்ம உருளைகள் என்ன செய்யுது, இதுல ஆரை தெரியாது. இந்த அடியின் ஆரை தெரியாது. அடியின் ஆரை காண்பதற்காக அவற்றை அரைவாசியில் நீரெடுக்கு மேற்கொடுத்த பாத்திரத்தில். ரைட், இப்ப இதுல இன்னொரு தரவுங்களுக்கு வந்துட்டான என்ன, இதுல உயரம் வந்துட்டு 10 சென்டிமீட்டர். உயரம் 10 சென்டிமீட்டர். இப்ப இதுல 25 திண்ம உருளைகளை கொண்டு வந்து என்ன செய்யறா, இந்த தண்ணியில வந்துட்டு என்ன செய்யறா, போடுறா. ரைட், இந்த தண்ணியில போடுற பாத்திரத்துக்குள்ள போட்டோன்னு என்ன நடக்குது, பாத்திரத்தின் நீர் மட்டம் வந்துட்டு உயருது. அப்ப இதை நாங்க ஆர்க்கிமெடிஸின் தத்துவம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க என்ன சயின்ஸ்ல. அப்ப திண்மங்கள் போக போக அவர் என்ன, திரவம் அதுக்குரிய இடத்தை கொடுத்துட்டு அவர் என்ன செய்யற, இடம்பெயர்க்கப்படுது. இந்த திரவம் வந்துட்டு என்ன செய்து, இடம்பெயர்க்கப்படுது. அப்ப இடம்பெயர்க்கப்பட்டால் ஆரம்பத்துல இங்க இருந்தவர் என்ன, முழுமையாக 25 உருளைகளும் போடப்பட்ட பின்னர் இது வந்துட்டு இந்த இடத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு தண்ணி எடுத்துட்டு, தண்ணிக்கு தேவையான இடம் எவ்வளவு தான், இவ்வளவு இடத்தையும் எடுத்து. அப்ப இங்க அவர் ஏற்கனவே கொடுத்த இடம் யாருக்குரிய இடமா இருக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, போன 25 பேருக்கு ஒரு இடமாக இருக்க போகுது. இப்ப இதுல அரைக்கரவாசி இருக்கிறதுனால இதுல நாங்க அரைவாசியில கனவளவை 31,250 கண்டம்டால் மேலுக்கு இருக்கிற அரைவாசியில கனவளவு என்ன செய்ய போகுது, இதே விடையாட்டம் வந்து என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. நாங்க என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்றால், இப்ப போன 25 பேர் கனவளவும் இந்த 25 உருளையும் என்ன இந்த 31,250 கனவளவுக்கு வந்து சமனாக இருக்க போகுது. இந்த 25 உருளையோட மொத்த கனவளவு 31,250 இருக்க போகுது. இப்ப இதான் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தொடர். இப்ப இந்த கனவளவு கேள்வியை கட்டாயம் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு தொடர்பு என்ன செஞ்சிருப்பான்னு தந்திருப்பான். இதை எடுக்க வேண்டியதானங்கட ஆரம்ப வேலையா இருக்க போகுது. 25 உருளையின் கனவளவும் ரைட் இந்த 31,250க்கு சமனா இருக்க போகுது. ஏன் நாங்க அப்படி சொல்றோம், ரைட், 25 உருளைகளை இடும் பொழுது பாத்திரம் முற்றாக நிரம்பு மட்டத்திற்கு வருகிறது. பாத்திரம் முற்றாக நிரம்புன்னு சொல்லிச்சோன்னா, இடவழியாக இருந்து அவ்வளவுக்குள்ளே என்ன வந்திருக்கு, கீழுக்கு இருந்த தண்ணி மேல வந்திருக்கு. இடவழியா இருந்த அவ்வளவுக்குள்ளேயும் அப்படின்றால் கீழுக்கு யார் போயிருப்பா, இந்த 25 உருளைகள் என்ன செஞ்சிருக்கு, அதுக்குரிய இடமாக குடிச்சிட்டு 25 உருளைக்கும் இடத்தை கொடுத்துட்டு இந்த தண்ணி என்ன செஞ்சிட்டாரு, மேலுக்கு வந்துட்டாரு. அப்ப 25 உருளையின் கனவளவு ரைட் ஏற்கனவே இடம்பெயர்க்கப்பட்ட இந்த திரவத்தின் கனவளவுக்கு எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. இப்ப இந்த எல்லா கனவளவு கேள்விகளையும் நாங்க பார்ப்போம். ரைட், ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை வச்சுதான் நாங்க அந்த கேள்விகளை நாம் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். 25 உருளை. ரைட், கேள்வி உருளையின் ஆறை நீங்க என்ன செய்யுங்க, இந்த அமைப்புல காட்டுங்க. 5 வர்க்கமூலத்துக்குள்ள 5/π. இந்த அமைப்புல நாம் என்ன செய்யணும், விடையை காட்டணும். இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், எங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு தான் 25 உருளையின் கனவளவு 31,250க்கு சமன் செலுத்தினா நாங்க எப்படி எழுதலாம், 25 என்ன ஒரு உருளையின் கனவளவு. உருளையின் கனவளவு என்ன, அடிப்பரப்பு தர உயரம். அடிப்பரப்பு தர உயரம். அடிப்பரப்பு இங்க என்ன இருக்குது எங்களுக்கு, அடிப்பரப்பு வந்துட்டு வட்டம் மாதிரி என்ன. இப்ப வட்டத்தின் பரப்பளவு என்ன வரப்போகுது, πr வர்க்கம். πr வர்க்கம் தர h சமன் 31,250. இதுல எனக்கு தெரிஞ்ச என்ன என்னென்ன கணியங்களுக்கு எங்களுக்கு பெருமானம் தெரியுமா, நாங்க பிரதியீடு செய்யலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விடையில வந்துட்டு எங்களுக்கு பயிர் ரைட், ஆர் சமன் இப்படின்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுல என்ன செஞ்சிருக்கான், பைய அப்படியே வச்சிருக்கான். அப்ப நாங்க இங்க என்ன செய்யப்படாது,
பைக்கு எங்களுக்கு வளமையா தெரியும் 22 என்று சொல்லி அந்த பெருமானத்தை கொண்டு போய் பிரதியிடாம விடையில அப்படியே நாங்க பைய வச்சுக்கிட்டு என்ன செய்யப்படுறோம் தொடர்ந்து செய்யப்படும் 25 தர பை இருக்கட்டும் தர ஆர் தெரியாதான் காணப்பெறும் ஆர் வர்க்கம் தர உயரம் என்னன்னு தந்துட்டான் 10 என்று தந்திருக்கான் சமன் 31,250. இதுல ஒரு சுருக்களுக்குரிய ஒரு வழியை நாங்க பார்க்க போறோம் என்னண்டா இந்த 31,250 புள்ளிகள் எப்படி எங்களுக்கு வந்துச்சு இந்த இருக்கிற 3 பேரையும் பெருக்கித்தானே வந்துச்சு நான் சுருக்கிறதுக்கு லேசாக இதை திரும்ப எழுதி கொள்றேன் எனக்கு நிறைய வேலை வருமா பிரித்தல் அப்படியெல்லாம் வந்து நிறைய வரப்போகுது அப்ப நாங்க இப்ப என்ன செய்யலாம் இலகுவாக இவரை சுருக்கி கொள்ளலாம் பாருங்க ஆர் வர்க்கத்தை காண வேண்டிய ஆழம் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாரும் என்ன செய்ய வரும் சமன்பாட்டின் அடுத்த பக்கம் கொண்டு போ ரைட் 25 சர 10 இப்ப நாங்க இலகுவா என்ன செய்யலாம் இந்த 25 சுருக்கலாம் இந்த சைபர் இந்த பூச்சி மட்டும் போடும் ரைட் எங்களுக்கு இப்ப விட என்ன வரப்போகுது ஆர் வர்க்கம் 25 தர 5 கீழ் பை எங்களுக்கு தெரியும் விட காட்ட சொல்லியிருக்கான் ஆர் சமன் காட்ட சொல்லியிருக்கான் அப்ப நாங்க இங்க ஆர் வர்க்கம் இருக்கு ஆர் சமன் வர்க்கமூலம் அங்க உள்ள பக்கம் போகும் சமன்பாட்டின் அடுத்த பக்கம் போகும் 25 தர 5 கீழ் பை வர்க்கமூலத்துக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம் இருக்கிற ஆக்களை வெளியாக்கக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க வர்க்கமூலம் எடுபட்டு வெளியே வருவாங்க அப்படின்னா 25க்கு வர்க்கமூலம் எடுத்த என்ன வரும் 5 வரும் வர்க்கமூலத்துக்குள்ள 5 கீழ் பை இதை என்ன செஞ்சிருக்கான் காட்டு சொல்லியிருக்கான் ரைட் இப்ப இதுல உண்மைக்குமே என்ன சில இப்ப நீங்க இந்த ஸ்டெப்ஸ் இதை நீங்க விட்டுட்டு என்ன செய்யலாம் இதை எழுதலாம் 1 2 3 4 5 வரையில எங்களுக்கு விட என்ன செஞ்சுட்டு இந்த கேள்விக்குரிய விட வந்துட்டு இப்ப இதுல ஒரு ஆள் அவசரப்பட்டு பைக்கு பதிலாக 3.14 என்று போட்டாலும் விட வந்து சேராது அல்லது 22 போட்டு அவர் சுருக்கிட்டு வெளிக்கிட்டால் என்ன செய்யாது விட வந்து சேராது ரைட் விட வரும் இந்த 31,250 அப்படியே போட்டு அவர் செஞ்சாலும் விட வரும் ஆனா கொஞ்சம் என்ன செய்யும் சுருக்கள் கொஞ்சம் சிக்கலாக வரப்போகுது அப்ப இந்த அமைப்புல நாங்க எழுதினத்தினால எங்களுக்கு பாருங்க வேகமாக இந்த சுருக்கள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு ரைட் அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்யலாம் இந்த கனவளவு தொடர்பான கேள்விகளை நாங்க பார்க்கலாம் அப்ப இதுல நீங்க அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நினைச்சுன்னா ஏதாவது ஒரு தொடர்பு தந்திருக்கும் என்ன இப்ப இவ்விடத்தைக்கு அவன் பயன்படுத்தின விஷயம் என்னன்னு நினைச்சுன்னா ஆர்க்கிமீடிஸ் சக்தி என்ன அல்லது நாங்க ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லி ஒரு திண்மத்தை இன்னொரு திண்மமாக அல்லது இன்னும் நிறைய திண்மங்களாக மாற்றுது நாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரைட் அப்ப ஏதாவது ஒரு தொடர்பு அடிப்படையாக கொண்டுதான் இந்த முழு கேள்வியிலும் என்ன செய்யப்படுது போகுது ஏதாவது விலங்குலன்னா கேட்கலாம் நீங்க இந்த பகுதிகளில் 2 அமைப்புகள் இந்த கேள்விகள்ல வரலாம் ஒன்று ஆர்க்கிமீடிஸின் தத்துவம் ஏன்னா ஏதாவது ஒரு திரவத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது ஒரு திண்மம் இன்னொரு திண்மமா என்ன செய்ய போகுது மாறப்போகுது அப்ப இந்த கேள்வியில நாங்க நார்மலாவே என்ன வாசிக்கே விளங்கிறவங்களுக்கு என்னண்டு ஒரு திண்ம ஒரு என்ன ரைட் ஒரு கோலம் ஒரு போல் ஷேப்ல இருக்கிறார் இவர் 6 சென்டிமீட்டர் இத சமனாக 240 இதான் நீங்க முதலா எழுத வேண்டிய விஷயம் உங்களோட பேப்பர் இதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் இல்லை ஆனா இந்த ஐடியாவோட நாங்க என்ன ஆரம்பிச்சாதான் இந்த கேள்வியை நாங்க என்ன செய்யலாம் முழுமையாக செஞ்சு முடிக்கலாம் ரைட் இப்போ நீங்க என்ன பெரிய ஒரு மாவு உருண்டையை உருட்டிட்டு 240 சின்ன சின்ன தட்டுகள் செய்யற மாதிரி யோசிங்க இல்லாட்டி ஒரு பெரிய களிமண்ணால பெரிய ஒரு என்ன திண்ம கோல வடிவான ஒன்றை செஞ்சு போட்டு என்ன செய்றீங்க அந்த களிமண்ணை அப்படியே திரும்ப என்ன செய்றீங்க திரும்ப குழைச்சு போட்டு 240 குட்டி குட்டி உருளை என்ன செய்றீங்க செஞ்செடுக்கீங்க அப்படி நீங்க யோசிக்கலாம் இப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம் எங்களோட கேள்வியை நம்ம தொடர்ந்து கொண்டு போகலாம் ரைட் இச்செயன்முறையில் கண்ணாடியின் கனவளவு மாற்றம் ஏற்படுவதில்லை என்று என்ன அர்த்தம் என்றால்
எங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகல. எதுவுமே என்ன செய்யல, வேஸ்ட் ஆகல. என்ன இதுல இருக்கிற அவ்வளவு கண்ணாடி துகள்களையும் கண்ணாடி மண்ணையும் நாங்க என்ன செய்யறோம், இங்க நாங்க பயன்படுத்திட்டோம். 240 உருளைகளாக மாத்திட்டோம் சொல்லி சொல்றோம். ரைட். எங்களுக்கு கோலத்தின் கனவளவு பேப்பர்ல சந்திருப்பான். அதுக்குரிய சமன்பாடு 4/3 பை ஆர் கணம் தான் கோலத்தின் கனவளவுக்குரிய சூத்திரம். இது எதுக்கு சமன் அடிக்க போகுது? 240 உருளைக்கு. உருளையின் இது என்ன? பை ஆர் வர்க்கம் ஹெச். இதானே உருளையின் கனவளவு. நாங்க பார்த்துட்டோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் 240 போட்டோம்னு சொல்லி. ரைட். இந்த பையார் வர்க்கம் ஹெச் வந்து யாருக்குரியது? உருளையின் கனவளவுக்குரியது. இந்த 4/3 பையார் கணம் கோலத்தின் கனவளவு. இந்த சமன்பாடு. இனி நாங்க என்ன செய்ய வரோம்? அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தரவுகளையுமே கணியங்கள பெருமானங்களை பிரதியீடு செஞ்சு சுருக்கணும்டா. சரி, இப்ப இங்க நான் திரும்ப ஒருக்கா விடையை வந்து பார்க்கணும். விடையில பை இருக்கா இல்லையான்றது நாங்க நோட் பண்றோம். ரைட். இங்க பை வரல. இப்ப நான் தாராளம் என்ன செய்யலாம், இங்க பைக்குரிய பெருமானத்தை பிரதியீடு செய்யலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன இருக்கீங்க, சமன்பாட்டின் 2 பக்கமும் என்ன ஒரே ஆள் இருக்காது. இங்க வெறும் பை தானே, வெறும் பை தானே. இப்ப நாங்க லேசா என்ன செஞ்சிடலாம், 2 பையையுமே கட் பண்ணிடலாம், பட்டிடலாம், சுருக்கலாம். பாருங்க, 4/3 பையனை நான் நினைஞ்சிட்டேன், சுருக்கிட்டேன். என்ன நாங்க எழுதி காட்டும். ஆர் என்ன ஆர். இங்க உருளையின் சின்ன கனவள கோலக்குண்டின் ஆரை சரி 21 தானே. 21 கணம் சமன் 240 தர பை சர. ரைட். உருளையின் ஆரை, உருளையின் ஆரை சரியா அத நாம காணப்படும். அப்ப ஆர் வர்க்கம் தர உயரம் என்ன? 6/9 சென்டிமீட்டர். அப்ப எச்சுக்கு பதிலாக நான் யாரை போட போறேன்? எச்சுக்கு பதிலாக நான் போட வேண்டியது 6/9. 6/9. ரைட். இப்ப நான் என்ன செய்யலாம், ஒரே கணியங்கள் இருக்கு 2 சைட்டுக்கு, நாங்க கட் பண்ணலாம். ரைட். வேறொன்றும் சுருக்கிறதுக்கு இல்லை. ரைட். என்ன செய்ய போறோம்? ஆர் வர்க்கம் தர ஆர் என்னையா வரப்போகுது? ஆர் கணமா வரப்போகுது. அப்ப நாங்க ஆர் கணத்தின் கீழ் 9 தர 240 சமன் 4 தர 21 கணத்தின் கீழ் 3. ரைட். முதலாவது நாங்க என்ன செய்வோம்? வலுவாய் மாற்றம் செய்வோம். செஞ்சு விட்டு என்ன செய்வோம்? சுருக்களை திரும்ப யோசிப்போம். இப்ப ஆர் கணம் அவரை மட்டும் தனியே வைக்கிறோம். சமன்பாட்டு அடுத்த பக்கம் மத்த எல்லாரும் போவாங்க. என்ன? அப்போ 9 இங்கே வகுபடுது. அடுத்த பக்கம் வந்து என்ன செய்ய போகுது? பெருக்கப்படும். ரைட். வேற 3 ஆல்ரெடி இங்க கீழே இருக்கு. 240 வந்து சேர போகுது. இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னா எனக்கு கட்டாயம் இதுல இருந்து சுருக்கி எடுக்கக்குள்ள எனக்கு என்ன செய்யணும்? இந்த ஸ்டெப் எனக்கு வரணும். கட்டாயம் வரத்தானே வேணும். ரைட். இப்ப இந்த சுருக்களை நாங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி சுருக்குறப்ப 20 ஆர் கணம் இருக்குது. ஆர் கணம் இருந்தால் இஞ்சாலையும் என்ன நான் ஆறுக்கு தான் விட காணப்பெறேன். ஆர் சமண்டு வரணும். அப்ப எனக்கு நல்லா தெரியும் இஞ்சால கணமூலம் வரப்போகுது. கணமூலம் வரண்டா என்ன நமக்கு தெரியும்? கணமூலமும் கணமும் என்ன செஞ்சிடும்? இல்லாம போய்த்திடும். விடையையும் போய் பார்க்க விடையில 21 இருக்குது. அப்ப இதுக்கு முந்தின ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னு நாங்க யோசிக்கலாம். ஏன்னா இந்த விடையை வச்சுட்டு விடைக்கு முந்தின ஸ்டெப் என்ன வந்திருக்குன்னு நாங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன வந்திருக்க போகுது இன்னைக்கு. இதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன வந்திருக்க போகுது? ஏன்னா இங்க இருக்கிற கனமூலம் இருக்கேன்னு கனமூலத்தை நாங்க என்ன செய்வோம்? அங்கால அனுப்பணும்னு சொல்லி சொன்னா ஆர் கணம் சமன் 21 கணத்தின் கீழ் 20 என்று வந்திருக்கும். என்ன இதுல இருந்துதான் ஆர் சமன் வந்திருக்கு. அப்ப எனக்கு பாருங்க, இந்த விடையில நான் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள 21 கணம் இந்த இருக்குது. ரைட். அவரை நாங்க சுருக்க போறல. இப்ப கீழுக்கு 20 வரணும். அப்ப மத்த எல்லாரும் என்ன செய்யக்கூடிய ஆக்கள் இருக்காங்க? பட்டுப்படுற ஆக்கள் இருப்பாங்க. இப்ப நாங்க சுருக்கி பார்ப்போம். எப்படி சுருக்கலாம்? 3 சுருக்கணும்டா 3 வரப்போகுது. ரைட். இவரை திரும்ப 3 வெட்டலாம். ஒரு முறை இங்க 3 வெட்டினோம்டா 80. ரைட். 4 வெட்டினால் 1, 4 வெட்டினா 20.
பாருங்க இவ்வளவு லேஸ் அந்த சுருக்கள் வருதுன்னு சொல்லி. அப்ப ஆர் கணம் சமன் 21 கணத்தின் கீழ் 20. இதுல இருந்து ஆர் வரப்போகுது. ஏன்னா வங்காள கனமூலம் வரும். கனமூலம் வந்தால் சேடுகள்ல படிச்சிருக்கீங்க. 20 கனமூலம். வர்க்கமூலம் வர்க்கம் இல்லாம போற மாதிரி இங்க கனமூலம் வந்தானே கணம் இல்லாம போகும். கணம் இல்லாம போன என்ன வரப்போகுது? 21 கீழ் கனமூலத்துக்குள்ள என்ன வரும்? 20. ஆர் சமன் 21 கீழ் கனமூலம் 20. பாருங்க இந்த விடையத்தான் செஞ்சிருக்கான். அடுத்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்கான். ரைட். அப்ப இந்த கேள்விகள்ல வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா சுருக்கள் தான். முதலாவது என்ன, நீங்க இந்த தொடர்புகள் எடுக்கணும். என்ன இவராக முக்கியமான ஆள். அதுல இருந்து என்ன பிரதி சரியான கணியங்களை பிரதியீடு செய்யணும். அடுத்து சுருக்கிறத நாம் என்ன செஞ்சிடணும். எடுத்த உடனே 21க்கு கணம் கண்டு 21 தர 21 தர 21 அதை போட்டு சுருக்கி என்ன. அப்ப அந்த வேலைகள் நாங்க என்ன செய்யப்படாது, ஒரு நாளும் செய்யப்படாது. ரைட். மேக்சிமம் எங்களுக்கு வார கேள்விகள் வெட்டுப்படக்கூடிய அமைப்புல என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும். சரியானே. அப்ப நாங்க இன்னொரு ட்ரிக்கை பிடிச்சுக்கலாம். கடைசி விடைக்கு முந்தின ஸ்டெப்பை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஸ்டெப்ல இருந்து இதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன வந்திருக்குன்னு நாம என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ரைட். அப்ப எங்கட சுருக்கள் இப்படி வரக்குள்ள இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள நாங்க என்ன செய்யலாம், ரைட், எதை வெட்டணும் எதை சுருக்கணும்ன்ற முடிவுக்கு நாங்க வரலாம். ரைட். ஓகே. அப்ப இது என்ன, இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிச்சாலே இந்த கேள்விகளுக்கு வந்து நேலாம் நார்மலா உங்களால செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் பிள்ளை.